நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நான் செலக்ட் பண்ணும்போது, நான் என்னுடைய இதை ரொம்ப சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த பொறுப்பை எடுத்து செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுன்னு அவங்களே கேட்டுறேன். அதாவது நீங்கள் எடிட்டிங் ரிப்போர்ட் பார்க்குறீங்களா, அசோசியேட்டாக இருக்கிறீங்களா, கோ டைரக்டராக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட் பார்த்துக்கிறீங்களா, நானே கேட்டுருவேன். எதுக்குன்னா நம்ம ஒன்று சொல்லிவிடுவோம், நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அதில் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று அவங்க போன படத்தில் அதை தான் பண்ணியிருப்பாங்க, இந்த படத்தில் அடுத்த கண்டிஷனுக்கு போகலாம், கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம்னு நினைக்கும் போது திரும்பி நம்ம அதே வேலையை பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அதனால் நான் டிசைட் பண்ணுறதில்ல. உண்மையாக சினிமா ஆர்வம் இருக்கா, இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் இதை எழுதி முடிச்சுட்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த போஸ்டரில் இருந்த பெயர்கள் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். மணிரத்னம், சந்தோஷன், சுரேஷர்ஸ், இன்னும் ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன். இல்லை, அவர் நமக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அது தெரியும். இவங்க பேரெலாம் எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபெமிலியர் ஆகுது. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 1 இயர் கழித்து ரோஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எதுக்கோ ஸ்கூல் போயிட்டு வரும்போது போஸ்டரில் பார்த்தா திரும்ப இந்த பெயர்கள்லாம் இருக்குது. மணிரத்னம், சந்தோஷன் இப்படி இருந்தது. பார்க்கலாம் அப்படின்னு வீட்டில் கேட்டப்போ அனுமதிக்கலை. ஏன்னா அப்போ அந்த படம் பற்றி யாருக்குமே தெரில. அவங்க அதை அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க, போக விடலை. இந்த இது வர்றதுக்கு 5 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அதை பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டேன், சரி நமக்கு சினிமா தான் அப்படின்னு. சினிமா தான் முடிவாச்சு. பட்டு ஃபேமிலியில் அகைன் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ணன், அப்பா எல்லாருமே நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்க. கேமரா இருந்தது வீட்டில். ஸோ ஈஸியாக கற்றுக்கக்கூடியது ரெடிமேடாக எனக்கு வந்தது ஃபோட்டோகிராஃபி. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படியே ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போயிடுச்சு. முடித்து எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை. ஏதோ ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கோம், இதை வச்சு நம்ம ப்ரொஃபஷனல் ஆக முடியாது அப்படின்னு தோணுச்சு. திரும்ப டிஎஃப்டி அப்ளை பண்ணி அதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்து அப்படி தான் சீட் கிடச்சிது. கிடச்ச அப்புறம் இது டிஎஃப்டி முடிக்கும் போது ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, நம்மள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருப்பாங்க. மறுநாள் ஒரு டென்ட்டில் தங்கியிருப்போம். ஒரு நாள் பாம்பை ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், இன்னொரு நாள் புலி. ரொம்ப அட்வென்ச்சரஸ் லைஃப். இன்னொன்று என்னென்னா, ஜென்ரலாக சினிமானா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஒரு 100 பேர் இருப்பாங்க, 70 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸில் பார்க்கும்போது அதுவும் பல கோடி ரூபா ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அந்த இதை சொல்லாமல் ரொம்ப நாள் வச்சுருந்த ஆசை என்னென்னா, எழுதணுங்கிற ஆசை தான். கதை எழுதணும், நம்ம பார்த்த மனிதர்கள் பற்றி, இல்லை நம்மளுடைய கற்பனையில் வர்றதை பற்றி எழுதணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம எழுதணும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் அதை தடுத்துகிட்டே வந்துருச்சு. அது ஒரு டைமுக்கு அப்புறம் தான் தெரியுது கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சினிமாவில் குறிப்பாக ஒளிப்பதிவின் மீது ஆர்வம் வந்தது எப்படி? பூர்வீகம் எனக்கு தஞ்சாவூர் தான். பிறந்தது திருச்சி. பட் எல்கேஜி படிக்கும் போதே தஞ்சாவூர் வந்துட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது தாத்தா, அப்பா எல்லாருமே என்னென்னா ரெகுலராக சினிமா கூப்பிட்டு போகிறாங்க. வெறும் தமிழ் சினிமா இல்லாமல் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ், ஹிந்தி ஃபிலிம்ஸ் எல்லாமே கூப்பிட்டு போவாங்க. ஸோ சினிமா ஆர்வங்கிறது இருந்தது, பார்க்குற ஆர்வம் நான் சொல்லுவேன், அது ரொம்ப இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஹை ஸ்கூல், எனக்கு தெரிஞ்சு ஒரு 8th வரும்போதுன்னு நினைக்கிறேன், 8th 9th அந்த டைமில் அப்பா ஃபாரினில் இருந்தாங்க. நிறையா அந்த விஹெச்எஸ் கேசட்ஸ் இருக்கும், அதில் நிறையா எடுத்துகிட்டு அதை போட்டு திருப்பி ஒரு படத்தை பல தடவை பார்க்கும்போது நம்மளை மீறி நமக்கு அதில் ஏதோ ஒரு என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தெரியாதது 2வது தடவை தெரியும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பித்த டைம். அந்த டைமில் தான் ஒரு தீபாவளி அப்போன்னு நினைக்கிறேன், தளபதின்னு மணி சார் படம் அது ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு போனால், அப்போ பயங்கர கூட்டம். அப்போல்லாம் எப்படின்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் தனியாக பிரித்து உட்கார வைப்பாங்க. உட்காந்து பார்க்க ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸே பயங்கர ஷாக். ஏன்னா படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆனது. படம் ரஜினி சாரோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து பார்த்தா ஒரு எல்லோ டோனில் இருந்தது. அது அப்போ என்னன்னு கூட சொல்ல தெரியல.
எனக்கு படமே வித்தியாசமாக இருக்குது, எப்பவும் பயங்கரமாக அப்படி அப்படி இது பண்ணி விட்டேன் கையிலாக இருக்கிறவர் இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக இருக்காரு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பி விட்டுருச்சு. படம் முடிஞ்சு அந்த படத்தில் தான் நான் சின்ன வயசில் அழுதது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைம் அழுதேன். சில சீன்ஸுக்கு அழுது கைத்தட்டி எல்லாம் பார்த்து வெளில வந்தோன்னே அந்த போஸ்டரில் இருந்த பெயர்கள் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். மணிரத்னம், சந்தோஷ் சிவன், சுரேஷர்ஸ், இன்னும் ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன். இல்லை அவர் நமக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அது தெரியும். இவங்க பேர்லாம் எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபெமிலியர் ஆகுது. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு 1 இயர் கழித்து ரோஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எதுக்கோ ஸ்கூல் போயிட்டு வரும்போது போஸ்டரில் பார்த்தா திரும்ப இந்த பெயர்கள்லாம் இருக்குது. மணிரத்னம், சந்தோஷ் சிவன் இப்படி இருந்தது. பார்க்கலாம் அப்படின்னு வீட்டில் கேட்டப்போ அனுமதிக்கலை. ஏன்னா அப்போ அந்த படம் பற்றி யாருக்குமே தெரில. அவங்க அதை அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க, போக விடலை. 5வது நாள் படம் ஹிட்டு, அது ஒரு நல்ல படம், ப்ரொடியூஸ் பண்ணதே கவிதாலயா ஃபிலிம்ஸ், பாலச்சந்தர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல படம் தான் போய் பாருங்கள் அப்படின்னு அந்த இது வர்றதுக்கு 5 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அதை பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டேன், சரி நமக்கு சினிமா தான் அப்படின்னு. சினிமா தான் முடிவாச்சு. பட் ஃபேமிலியில் அகைன் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ணன், அப்பா எல்லாருமே நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்க. கேமரா இருந்தது வீட்டில். ஸோ ஈஸியாக கற்றுக்கக்கூடியது ரெடிமேடாக எனக்கு வந்தது ஃபோட்டோகிராஃபி. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அப்படியே ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போயிடுச்சு. அப்படி தான். சினிமா சார்ந்த முறையான கல்வியும் பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? பின்பு எப்படி சென்றீர்கள் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபிக்கு? அங்கிருந்து சினிமா எப்படி? அகைன் அதான் தஞ்சாவூரில் இருந்ததுனால என்னென்னா ஒரு பெரிய ஒரு இது இல்லை, ஒரு அவேர்னஸ் இல்லை. சரி இப்போ சினிமாவுக்கு போனோன்னா என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இல்லை. டிஎஃப்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு தெரியறதுக்குள்ளார அங்கே அட்மிஷனே முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப விஸ்காம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அது வந்த புதுசு. லயோலாவில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டே காலேஜில் தான் அப்போ இருந்தது. அப்புறம் அந்த லாஸ்ட்டு 2-3 சீட் இருக்கும்ல, அதில் போய் அடித்து பிடிச்சி சேர்ந்து விஸ்காம் முடித்து எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை. ஏதோ ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கோம், இதை வச்சு நம்ம ப்ரொஃபஷனல் ஆக முடியாது அப்படின்னு தோணுச்சு. திரும்ப டிஎஃப்டி அப்ளை பண்ணி அதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்து அப்படி தான் சீட் கிடச்சிது. கிடச்ச அப்புறம் விஸ்காம் இது டிஎஃப்டி முடிக்கும் போது ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, கோல்டு மெடலிஸ்ட் ப்ளஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்கு அதுக்கு ஸ்டேட் அவார்டு வேறு கிடச்சிது, டைரக்டருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருந்தது அப்போ. இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு நல்ல கேமராமேன்ட்ட சேரலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு சினிமாவில் அப்போ இன்ட்ரெஸ்ட் வரல. நான் வைல்ட் லைஃப்பில் போகலாம், நேஷ்னல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி இதில் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. அது கஷ்டம், அப்போ ரொம்ப அது கஷ்டம். ஏன்னா இந்தியன்ஸுக்கு பெருசாக அப்போ அதில் ஒரு இது கிடையாது, அதில் நமக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருந்தது. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி அல்ஃபோன்ஸ் ராய் அப்படின்னு சொல்லி ஒரு கேமராமேன் இருக்கார், சென்னை சேர்ந்தவர் தான், அவர்கிட்ட ட்ரை பண்ணுங்கன்னாங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே ட்ரை பண்ணி அப்புறம் படித்து முடிச்சும் கொஞ்ச நாள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு இது இருந்தது, சரி நம்ம இதில் அப்படியே போயிடலாம் அப்படின்னு. பட் சார் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, பட் இது கொஞ்ச நாளில் உனக்கு போர் அடிச்சிரும்னு எனக்கு தோணுது, நீ பண்ணதே தான் திருப்பி பண்ணுவோம், இது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உனக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சினிமானா அப்படி கிடையாது, ஒரு படத்துக்கும் புது கதை, ஒரு புது லொக்கேஷன் மாறும், உனக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும், நீ சினிமா ட்ரை பண்ண அப்படின்னாங்க. அப்படி சரி அப்போ அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ரத்னவேல் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். பேரழகன் படத்துலேருந்து ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வாரணமாயிரம் வரைக்கும் சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அப்போ வேறு சில கேமராமேன்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற சான்ஸ்லாம் கிடச்சிது. கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிறது. அப்போ கேமரா அசிஸ்டன்ட் வேலை கிடச்சா செய்வேன், எது கிடைச்சாலும் போய் செஞ்சுட்டே இருப்பேன். அதுக்கடுத்து வாரணமாயிரம் பண்ணும்போது தான் முதல் பட வாய்ப்பு வந்ததுலேருந்து அப்படியே பாலாஜி தரணிதரன், பக்ஸ் போன்றோருடனான நட்பு எப்பொழுது கிடைத்தது? இன்று வரை உங்கள் படங்களிலும் வாழ்க்கைகளிலும் இருக்க முடியாதவர்களாக அவர்களின் பங்களிப்பு? டிஎஃப்டி எனக்கு சீட்டு கிடச்சது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது ஓப்பன் பண்ணிட்டாங்க, கிளாஸஸ் நடந்து 1 வீக் கழித்து தான் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. ஸோ 1 வீக் கழித்து போகிறதுனாலே ஒரு சின்ன கோவம் இருந்தது, நமக்கு சீட்டு கொடுக்கல, லேட்டாக நம்மளை வர வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி போய் இறங்கி எனக்கு அந்த இது கிடைக்கல, ஃபிலிம் இன்ஸ்டியூட் வரைக்கும் போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கல. ஸோ மத்திய கைலாஷில் இறங்கி நடந்து போயிட்டு இருந்தேன். போகும்போது கூட ஒரு பையன் வணக்கங்க, எந்த காலேஜ் அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட். நானும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாங்க. அப்படியா, எந்த டிபார்ட்மெண்ட்? சினிமாட்டோகிராஃபின்னொன்னே
நீங்கள் அவங்க கேட்டோம் நான் எடிட்டிங். உங்கள் பேர் என்னன்னா என் பேர் பாலாஜி. ஸோ லிட்ரலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் நுழையிறப்ப அறிமுகமானது யாருன்னா பாலாஜி. அங்கேருந்து அவன் கூட பேசிகிட்டே தான் போனேன். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் லெங்க்தி வாக் போய் அன்றைக்கே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் போய் ஒன்றாவே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அவனோட ப்ராஜெக்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுவேன், என்னோடதெல்லாம் ஒர்க் பண்ணுவான். அப்படி ஒரு இது நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ வெளியில் வந்தும் ஒரு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கேமராமேன் ஆகி கொஞ்சம் நாளே அவன் டைரக்டர் ஆகிட்டான். ஸோ ஆன உடனே அவன் படத்தில் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். இந்த படிக்கிற வயசுலேயே வந்து பகவதி பெருமாள் வந்து பிடெக் முடிச்சுட்டு என்னை ஒரு தடவை பார்க்க வந்திருந்தாப்புல. இந்த மாதிரி சினிமாவில் வரணும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் இயர்லேருந்தே பக்ஸும் எங்கள் கூட படிக்கலையே ஒழிய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போலேருந்து. அவர் அப்புறம் கௌதம் மேனன் சார்ட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே பேரலாக தான் நாங்கள் எல்லாம் சினிமாவில் அப்படியே வந்தோம். நிறைய பேர் அதே மாதிரி இப்போ அசூரவதம் படத்தோட டைரக்டர் மருது பாண்டியன் கிளாஸ்மேட்டு தான். நிறைய பேர் சொல்லலாம், கேமராமேன்கள் பல பேர் சொல்லலாம், சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே. சினிமாவில் ஒளிப்பதிவிற்கும் காட்டுயிர் ஒளிப்பதிவிற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அந்த அனுபவம் அது ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, அது சொன்னால் கூட அது ஏதோ கற்பனை மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான இது. ஏன்னா இன்றைக்கி டெசர்ட்டில் இருப்போம், நாளைக்கு பார்த்தா ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருப்போம். ஒரு நாள் நம்மள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருப்பாங்க, மறுநாள் ஒரு டென்ட்டில் தங்கியிருப்போம். ஒரு நாள் பாம்பை ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், இன்னொரு நாள் புலி. ரொம்ப அட்வென்ச்சரஸ் லைஃப். இன்னொன்று என்னென்னா ஜென்ரலாக சினிமானா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஒரு 100 பேர் இருப்பாங்க, 70 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸில் பார்க்கும்போது அதுவும் பல கோடி ரூபா ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஆனால் 2 பேர் இருப்போம். ஒரு கேமராமேன் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் நான் இருப்பேன், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நம்மளே தான் செய்யணும். ஒரு ஃபிலிம் லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேமரா எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் நம்ம தான் செஞ்சுக்கணும். சாப்பிட்டதுக்கான பில்லு கூட நம்ம தான் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் மணிக்கணக்கில் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசாமலாம் இருந்திருக்கோம். ஏன்னா அமைதியாக இருக்கணும் அந்த சூழலில். அப்படிங்கும்போது அது உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் லைஃப்பை புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வேறு ஏரியா. அது சினிமாவுக்கு அதுக்கும் நீங்கள் ஒப்பிட்டே சொல்ல முடியாது. அது அந்த 6 இயர்ஸ், அதுவும் குறிப்பாக அந்த ஏஜில் ஏர்லி 20s அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த மாதிரி இருக்கும்போது ஆபத்துகள் பல நேரம் நம்மளால தான் அதுக்கு ஆபத்து. அதால் நமக்கு ஒன்றுமே நடக்காது. நம்ம ஜென்ரலாக அது என்ன சொல்கிறது, அது விலங்குகள்னாலே அது என்னமோ நம்மளை வந்து அடித்து சாப்பிட்ரும், கடிச்சிரும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன, நம்ம அது இடத்துக்கு போகிறோம், அதோட வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த கவனத்தோடு இருக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. அங்கே போய் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறும்போது கிட்டத்தட்ட அது ஒரு சுமூகமாக தான் இருக்கும். அதோட புரிதலோடு நம்ம போகணும், அவ்வளோதான். உங்களுக்கு அடுத்த விதமாக அது ஆர்டர் பண்ணணும் ஆசை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னோட பெரிய ஆசை, வெளியில் சொல்லாமல் ரொம்ப நாள் வச்சிருந்த ஆசை என்னென்னா எழுதணுங்கிற ஆசை தான். கதை எழுதணும், நம்ம பார்த்த மனிதர்கள் பற்றி, இல்லை நம்மளுடைய கற்பனையில் வர்றதை பற்றி எழுதணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம எழுதுனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் அதை தடுத்துட்டே வந்துருச்சு. அது ஒரு டைமுக்கு அப்புறம் தான் தெரியுது, எழுதுறதுங்கிறது ஒரு பயிற்சி தான். வேணா வச்சவொடனே நல்லா வந்துடாது. அதுலேயும் ஃபஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்டுன்னு இருக்குது. அது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பட் இப்போவும் கூட அல்ஃபோன்ஸ் சார்ட்ட கேட்டுட்ருப்பேன், இது இப்போ டாக்குமெண்ட்ரி போனீங்கன்னா சொல்லுங்கள் வர்றேன் அப்படின்னு. ஏன்னா அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப டிவைனாக இருக்கும். உண்மை சொல்லணுன்னா எனக்கு வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைவு. அதை கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் சொல்லணும். ஆனால் அது என்ன செய்யறது, ஒத்துக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே அதாவது ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நல்ல ரீடர்ஸ். அவங்களாம் சொல்லுவாங்க நிறைய படிக்கணும், நீ இந்த மாதிரி இதில் போகணுங்கிற நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மி தான். தமிழ் லிட்ரேச்சர்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தேன், இங்கிலீஷ் ரொம்ப கம்மி. டெக்னிக்கல் புக்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா எனக்கு எல்லா காலகட்டங்கள்லையுமே எனக்கு வந்து நல்ல டீச்சர்ஸ் அமைஞ்சிட்டாங்க. அல்ஃபோன்ஸ் ராய் சாராக இருக்கட்டும், ஈவன் பாலாஜி கூட. எடிட்டிங் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தது பாலாஜி தான். டெக்னிக்கல் சைடு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது அல்ஃபோன்ஸ் சாரும் ரத்னவேல் சாரும் தான். எனக்கு நல்ல லிசனிங் கெப்பாசிட்டி உண்டு, சொல்கிறத நான் நல்லா இது பண்ணிப்பேன். படிக்கிறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஒரு ஆள் வர்ணம் ரிலீஸ் ஆனது ஃபஸ்ட்டு பண்ணது வர்ணம்னு ஒரு படம்.
அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் அது. ஆமா. நீங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய ரம்மி ஆணவ கொலை சார்ந்த படம். அண்மை காலங்களில் ஆணவ கொலை சம்பவங்கள் அதிகமாக காதல் உன்னதம் குறித்து பேசுகிற பொழுது அதே காதல் உயிர்கள் பலியாகின்றன. ஏன் அது போன்ற தருணங்களில் படைப்பாளிகள் அது பற்றி பேசுவதில்லை? களத்து திரைப்படங்களில் பயன்படுத்துபவர்கள் கூட பெரும்பாலானவர்கள் அது குறித்து வாய்த்திருப்பதில்லை. சினிமாவில் இயங்குபவர்கள் சொல்கிற ஒவ்வொரு செய்தியும் கவனம் பெருகிய பொழுது இது போன்ற சமூக அவலங்கள் நடக்கையில் அது குறித்து தன் கருத்தினை பகிர்வதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? சரி, 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அந்த ஒரு அந்த அந்த பிரிவினை இருக்குல்ல. அந்த அந்த ஒரு விஷயத்த உயர்த்தி தாழ்த்தி பார்க்குற குணம் வந்து படைப்பாளிகளுக்குள்ளாரையுமே இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியல. இங்கேயே அந்த பிரிவு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்காங்கங்கிறதுனால ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளாரையும் அந்த பிரிவு இருக்குது. மக்களுக்குள்ளே இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு வர்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேள்விப்படுவோம். அது ஒரு சம்பவமாக நம்ம கேள்விப்படுவோம். அங்கே நடந்தது, இப்போ தஞ்சாவூரில் இருக்கும்போது அங்கே ஒன்று நடந்துச்சு, இங்கே ஒன்று நடந்துச்சுன்னு கேள்விப்படுவோம். இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்டே அதை பார்க்குறோம். ஈவன் ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் பார்க்கும்போது அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க இதை போட ஆரம்பிக்கிறாங்க, ஜாதி பேர்களை போட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு கூச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பெருமையாக போட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு நியூஸ் வரும்போது மக்களுக்கு அது எந்த ஒரு சலசலப்பையும் அது ஏற்படுத்த மாட்டேங்குது. ஸோ ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, சொல்லலாம், சொல்கிறாங்க, அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே சினிமாலே பார்த்தீங்கன்னா அதை ஆதரிச்சும் வருது. ஒரு ஜாதியை அப்படி தூக்கி வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறது, சில விஷயத்த தாழ்த்தி சொல்கிறது, இது ரொம்ப இயல்பாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாறணும். அது மாறணும் அப்படின்னா எங்கேருந்து மாறணும்னா, அது நம்ம நடுவுலேருந்து மாற்ற முடியாது. இடையில போய் சினிமாவில் மாற்றுறதுனால அப்படி மாற்ற முடியாது. நீங்கள் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து இதை கொண்டு வரணும். அந்த அந்த அடையாளத்தை முதல்ல அழிக்கணும். நம்ம அதை பண்ணாமல் நீங்கள் நடுவில் போய் ஒரு சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் ஒரு 30 வயசான அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி அதை மாற்றணும், நடக்கவே நடக்காது. வாசிப்பதில் அதிகமான ஈடுபாடு காட்டாவிட்டாலும் எழுதுவதில் அக்கறை காட்டுகிறீர்கள். இதற்கு முன்பும் பல கதைகள் எழுதியிருப்போம். ஒரு நிகழ்வு தாக்கம் ஏற்படுத்தி அது கதையாக மாறும். சில கதைகள் மனதிலேயே இருக்கும், பின்பு அது காகிதத்தில் இறங்கும், அடுத்த திரைக்கதையாக மாறுகிறது. தோன்றுகிற எல்லா கதைகளும் திரைப்படமாக மாறுவது எதன் அடிப்படையில் ஒரு கதையை திரைப்படமாக தேர்ந்தெடுக்கிறீர்கள்? உண்மை என்னன்னா, கிட்டத்தட்ட படிக்கிற வயசுலேருந்தே நிறைய அந்த மாதிரி தோணும். இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவோம். அதை ஏன் எழுதுறது இல்லை அப்படின்னா, நமக்கு அது அந்த நம்பிக்கையை கொடுக்காது முதல்ல. ஏன் அப்படின்னா, அது ஒரு அளவு வரைக்கும் தான் போகும். ஆரம்பித்து ஒரு ஒரு 1/4 மணி நேரம் போகிற கதைகளும் இருக்குது, 1 மணி நேரம் போகிற கதைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ அப்படி சிக்கி நின்றோம். பட் ஒரு கதையோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சினிமாங்கிற அந்த வடிவத்துக்குள்ளே அது பொருந்தணும். ஒரு பிகினிங், ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கணும், நமக்கு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்குது. இதுக்குள்ளே அது உட்காரணும். அதாவது 2-2.5 மணி நேரத்துக்குள்ளார அது உட்காரணும். பல கதைகள் உட்காராது, ஒன்றும் சுருங்கிடும், இல்லை ரொம்ப விரிஞ்சு வெளில போயிடும். அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, ஒரு ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் உட்காந்திங்கன்னா பிகினிங் டு எண்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதில் ஒரு கமாண்ட் இருக்கணும் உங்களுக்கு. அந்த ஆளுமை இல்லைன்னா நீங்கள் எழுதக்கூடாது. அதாவது எழுதி அது ஒரு பயிற்சியாக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கதை ஆரம்பித்ததுலேருந்து என்னன்னு தெரில, அது கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறிட்டே தான் போச்சு எனக்கு. அது நிற்கவே இல்லை, எங்கேயும் ஸ்டக் ஆகி அந்த ஒரு ரைட்டர்ஸ் பிளாக்லாம் வரவே இல்லை. அது பாட்டு சரசரன்னு இத்தனைக்கும் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் கற்பனையில் வந்துடல. இப்படி 2 பேர் சந்திக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு இரவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இது எப்படி விரியும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஒரு சீன் எழுதும்போது அடுத்த சீன் தெரியாது எனக்கு. ஆனால் எழுதி முடிக்கும் போதே அதுவே ஒன்று சொல்லும், அதை அடுத்தது சொல்லும், அப்படி போணுச்சு. ஸோ அது என்னால் அதை ரொம்ப வரையறுத்து சொல்ல முடியல. பட் அது ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. மற்ற கதைகளில் அது நடக்கலை. உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு மெமரி எரேஸ் ஆகிட்டே இருந்தது. நான் திருப்பி திருப்பி சொன்னதெல்லாம் எனக்கு எரேஸ் ஆகிடுச்சு. எனக்கு அடிபட்டதுக்கு முன்னாடி நடந்தது தெரியும், குணமானதுக்கு அப்புறம் நடந்தது தான் தெரியும். அது இடைப்பட்ட அந்த காலகட்டம் வந்து அந்த ஒரு நைட் படத்தில் வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுவாங்க. கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடி நடந்தது. ஸோ அந்த ஒரு நைட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, என்னோடய மெமரியிலே இல்லை அது. அதனால் எனக்கு படம் எடுக்கும்போது யாரை பற்றியோ ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்பப்போ இந்த பேர் சொல்லுவாங்கல்ல, பிரேம் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க டயலாகில். அப்போ தான் நமக்கு பொறி தட்டும், சரி நம்ம மானம் தான் போகுது அப்படின்னு. எனக்கு அது எந்த வகையிலையும்
ஒரு பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை. படம் ரிலீஸ் ஆகி அப்புறம் எங்கே போனாலும் கேட்க ஆரம்பிப்பாங்க, சார் இது உங்கள் கதையா உங்கள் கதையான்னு. அப்போ தான் கொஞ்சம் அது ரியலைஸ் ஆச்சு, சரி நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் படமாக வந்துருச்சு அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆனப்போ தான், ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து குழந்தைக்கு 3 வயசு இருக்கும்போது தான் படம் ரிலீஸ் ஆகுது. அதை மறைச்சிட்டாங்க, ஏன்னா அது தேவையில்லை, சொல்லி என்ன ஆகும், எல்லாம் பதட்டமாக தானே ஆகும். அம்மா அப்பா எல்லாருக்குமே அப்போ தான் தெரியும். நான் ஒரு நைட், அவ்வளோதான், ஒரு நைட், அதாவது ஒரு நைட் ரெக்கவர் ஆகலை, அடிபட்டது கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு தான் கதையை மாற்றினாங்க. எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி அடிபட்டது, அன்றைக்கே சரியாயிடுச்சு. ஸோ 9வது நாள்லேருந்து நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கலாம், நார்மலாக தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அடிபட்டு கல்யாணத்தன்னைக்கு சரியாகலை அப்படின்னா அந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கும், அதான் பாலாஜியோட ரைட்டிங். அது கஷ்டம், ஏன்னா ஒரு டிராவல் ஃபோட்டோகிராஃபராக ஒரு டாப் இல்லாத கார் வச்சுக்க முடியாது. அதான் நீங்கள் சொல்கிறது ஒரு வில்லேஜ் ஜீப் மாதிரி ஏன் வச்சுக்கலன்னு கேட்குறீங்க. இல்லை, அது இப்போ நீங்கள் 2016 அது சாத்தியம் இல்லை. வீட்டில் இருக்க பொருட்களே அவர் அப்படி தான், அது என்னுடைய கேரக்டர். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலும் சாப்பிட்ற தட்டுலேருந்து டம்ளர்லேருந்து எல்லாம் பழசாக தான் இருக்கும். அது எனக்கு ஏன்னா இந்த நினைவுகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த ஒரு இது ஒரு குணாதிசயம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வச்சுக்கிற விஷயங்களும் பழசாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வீட்டில் இருக்கிற கட்டிலேருந்து டேபிள் சேர் எல்லாமே பழசாக இருக்கலாம். ஏன்னா நான் கேமராமேனாக இருக்கும்போதே நிறைய உதவி இயக்குனர்கள் எனக்கு தெரியும், அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். அவங்க வேலை செய்யலைன்னா சினிமா எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. சொல்லப்போனால் ஒரு நம்ம இப்போ ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அந்த ஒரு முக்கியமான 5 பொறுப்புகள் சொல்லுவோம்ல, டைரக்டர், கேமராமேன், ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு ப்ரொடக்ஷன் சைட், அடுத்ததே வந்து நமக்கு உதவி இயக்குனர்கள் வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா, அன்னைக்கு காலையில் ஒரு ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய பங்களிப்பு இருந்தால் தான் நடக்கும். அவங்க வந்து அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாரையும் இது பண்ணியிருந்தால் தான் அது நடக்கும். இன்னொன்று, அதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்தே அவங்க வேலை ஆரம்பித்து அன்னைக்கு முடித்து அன்னைக்கு நைட் வரைக்குமே அவங்க பணிகள் தொடரும். மற்றவங்களாம் அந்த ஒரு 9 to 6 ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு முடியவே முடியாது. இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். அது அது முதல்ல அங்கீகரிக்கப்படணும். ஏன்னா அது பல நேரங்களில் அவங்களுக்கான சரியான ஒரு இது கூட கிடைக்கிறதில்ல, ஒரு ரெமுனரேஷனோ அது நேரத்தில் கிடைக்கிறதில்ல. அது அது என்னன்னு தெரில, அது ஏன் அது எப்படி அது நடக்குதுன்னு தெரியல. அது ஒன்று. தேர்ந்தெடுக்கும் போது எப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால எனக்கு தெரியும். அதனால் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நான் செலக்ட் பண்ணும்போது நான் என்னுடைய இதை ரொம்ப சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த பொறுப்பை எடுத்து செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுன்னு அவங்களே கேட்டுறேன். அதாவது நீங்கள் எடிட்டிங் ரிப்போர்ட் பார்க்குறீங்களா, அசோசியேட்டாக இருக்கிறீங்களா, கோ டைரக்டராக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட் பார்த்துக்கிறீங்களா, நானே கேட்டுருவேன். எதுக்குன்னா நம்ம ஒன்று சொல்லிவிடுவோம், நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அதில் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று, அவங்க போன படத்தில் அதை தான் பண்ணியிருப்பாங்க, இந்த படத்தில் அடுத்த கண்டிஷனுக்கு போகலாம், கொஞ்சம் அப்கிரேட் ஆகலான்னு நினைக்கும் போது திரும்பி நம்ம அதே வேலையை பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அதனால் நான் டிசைட் பண்ணுறதில்ல. உண்மையாக சினிமா ஆர்வம் இருக்கா, இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் இதை எழுதி முடிச்சுட்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் செலக்ட் பண்ணேன். அதனால் அவங்களுக்கு இந்த திரைக்கதையிலையோ டைலாக்லேயோ அதில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஓடிகால் ஸ்கோப் இல்லை. ஸோ க்ரியேட்டிவ் ப்ராசஸில் அவங்களுக்கு வேலை இல்லை, எல்லாமே இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் ஜாஸ்தி இருந்தது. அதனால் நான் அவங்கள்ட்டே விட்டேன், உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள், ஆனால் உங்களோட வேலை என்னங்கிறது நீங்களே எடுத்துக்கங்க. இந்த மொதல் சாங் எடுக்கும் போதெல்லாம் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்போம். ஸோ எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணணும், பேய் மாதிரி வேலை பார்க்க வேண்டியிருந்தது. அது மாதிரி அவங்கள்ட்ட தான் நான் மோஸ்ட்லி இது பண்ணுறேன். இப்போ ஒரு பையன் வந்து அவனே சொன்னான், எனக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, எனக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் இதே கொடுங்க அப்படின்னு. சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. அதுதான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி 2 விஷயந்தான் நம்ம அதில் பார்க்க முடியும். ஒன்று, உண்மையாகவே இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கா. அடுத்தது, பொதுவாக அந்த வேலைகளை செய்கிற அளவுக்கு
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா அப்படின்னு தெரியணும். ஏன்னா அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஃபிட்னஸ் வேணும். அது அது ஒரு கேட்கறதுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம ஓயாம படத்தில் கவனமாகவும் இருக்கணும். உடல் அளவுலேயும் நம்ம அந்த இது இருக்கணும். இருந்தால் தான் பண்ண முடியும். அது அசிஸ்டன்ட் டைரக்டரும் இல்லை, அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அதுவும் முக்கியம். எனக்கு இருக்கு. என்னை கூப்பிட்றேன்னா யாருக்கும் இல்லை. என்னை டைரக்டர் ஆனதுனால இவர் திருப்பி பண்ணுவாராங்கிற சந்தேகம் சிலருக்கு உண்டு. திருப்பி கூப்பிட்டா இவர் டைரக்ஷன் சைடில் கருத்து சொல்லுவானோ அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் சிலருக்கு இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் பெருசாக கூப்பிடலை. நான் என்னோட அடுத்த கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன். கூப்பிட்டா பண்ணுறதுக்கு பரிபூர்ண சம்மதம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பிடிக்கும். டைரக்ஷனை விட எனக்கு அது பிடிக்கும் தான். பட் எனக்கு ரைட்டிங் வந்து அதை விட பிடிக்கும். சினிமாட்டோகிராஃபியை விட ரைட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் இப்போதைக்கு எழுதிட்டு இருக்கேன். கூப்பிட்டா சந்தோஷமாக போய் பண்ணுவேன். எழுதிட்டு இருக்கேன். டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் எழுத முடியும். பெரிய அதே சேக் அவன் ஒன்று சேக் பாடலுக்கு கோவிந்த் வசந்தா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துக்கு அவர் கீபோர்ட் ப்ரோக்ராமராக வந்தார். அப்போலேருந்து பழக்கம். பட் அவர் பேர் அப்போ போட முடியல. ஏன்னா அவர் தான் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணார். மியூசிக் டைரக்டர் வேறையாக இருந்தாலும் பண்ணது அவர் தான். அப்போயே அவர் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டு. ஆனால் நான் கேமராமேன். அதனால் எனக்கு அதில் ஒன்றும் யூஸ் இல்லை. அவருக்கு நான் என்ன வேலை தர்றதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்து ஒரு பக்க கதைன்னு ஒரு படம் பண்ணோம். அது ரிலீஸ் ஆகலை. பட் அந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக். நான் கேமராமேன், பாலாஜி டைரக்ஷன். நான் கதை எழுதிட்டு எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு செகண்ட் தாட்டே வரல. ஸ்ட்ரைட்டாக போகிறோம், கோவிந்திட்ட பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். கோவிந்த் பிஸி. அப்போ தாய்குடம் பிரிட்ஜுன்னு அந்த பேண்டு அது இதெல்லாம் பிஸி, மலையாளம் ஃபிலிம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கும் கோவிந்துக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். எனக்கு பிடிக்கும் கோவிந்தை சொல்ல போனா. ஏன்னா அவர் அவ்வளோ டேலண்டட், அவ்வளோ நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுறது, அவரை அப்ரோச் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஏஜ் ஒரு ஃபேக்டர், அவரோட கேரக்டரும் அவரோட ஆட்டிடியூடும் ஒரு. அதனால் போய் ஃபுல் கதையை திரும்ப சொன்னேன். ரொம்ப பிடிச்சிச்சு கோவிந்த். ஆனால் என்ன சேலஞ்ச் என்னவா இருந்ததுன்னா, ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை. இதுக்குள்ளே மூடு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக மாறும். முதல் பாடல் வந்து ஒரு அறிமுக பாடல் வந்து முழுக்க ஒரு ராமோட வாழ்க்கை சார்ந்து ரொம்ப தத்துவமாக இருக்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டாக இருக்கும். வசந்த காலங்கள் கசந்து போகுதுன்னு. அப்புறம் அந்த ஸ்கூல் டேஸ் இதில் வர்றது பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக அவன் பிரிஞ்சு போன அப்புறம் பாடுற ஒரு பாட்டாக இருக்கும். பயங்கர எக்ஸ்ட்ரீம் மூடு. டூயட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது அப்படியே ரொம்ப சோகமான இரவுங்கு தீவாயின்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் மூடை சொல்லணும். இந்த மூடு வந்து நம்ம ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த படத்தில் வந்துச்சுல அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. அந்த ஒரு சிக்கல் வேற இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மூடை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும், புரிகிற மாதிரியும் சொல்லணும். அது எனக்கு சேலஞ்ச், அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் புரிஞ்சு பாரு. எனக்கு ஒரு டைரக்டராக நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நானே எனக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா குழப்பி விட்டுறக்கூடாது. அது சொல்ல ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சிருச்சு அவர் அதை ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணுறாரு அப்படின்னு. டியூன் வந்து அவர் கொச்சினில் இருக்கும்போது அங்கேருந்து அனுப்புவார். ஸோ டியூன் வரும். டியூனுக்கு அவர் சும்மா வோக்கலில் ஏதாவது அப்படியே ஒரு ராகம் மாதிரி சும்மா பாடி அனுப்புவார். அதை கேட்டே பல நேரம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் அவங்க அழுதுருவாங்க, அங்கே அவரோட ஒய்ஃப் அழுதுருவாங்க. அவ்வளோ டச்சியாக இருக்கும். ஸோ 2 பேரும் அழுதுட்டாங்கன்னா டியூன் ஓகே. ஸோ இதை ஒரு டெஸ்ட்டாக வச்சு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். அகெயின் பேக்ரவுண்ட் மியூசிக்லேயுமே ஹீஸ் அ மாஸ்டர். எந்த ஒரு சாயலுமே இருக்காது. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டார். பிஜிஎம் பண்ணும் போதெல்லாம் சென்னை வந்துட்டார். ஸோ இன்னும் ஈஸி ஆகிடுச்சு. படத்தை எடிட் பண்ணிட்டு அவர் கூட தான் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃப்ரெண்டுங்கிறதுனால அது ரொம்ப ஒரு ஈஸி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ராஜா சாரோட பாடல்கள், அதுவும் ஜானகி அம்மா பாடின பாட்டுன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் அப்போ என்ன சொல்கிறது, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ரேடியோவில் பாட்டு கேட்குறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். குறிப்பாக ஜானகி அம்மா பாட்டு, ராஜா சாரோட பாட்டு, எம்எஸ்வி சாரோட பாட்டெலாம் கூட கேட்பாங்க. பட் நான் வளர்ந்து எனக்கு விவரம் தெரியும் போதெல்லாம் நிறைய ராஜா சாரோட பாட்டு தான். அதாவது early 90s சொல்கிறேன். அதோட தாக்கம் எனக்கு கொஞ்சம் இருந்தது.
எங்கள் அப்பாட்டேருந்து எப்படி ஹிந்தி பாடல்களோட தாக்கம் இருந்ததோ அது மாதிரி எங்கள் அம்மாட்டேருந்து தமிழ் பாடல்களோட தாக்கம். எனக்கே பர்சனலாக ஜானகி அம்மாவோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவங்க தமிழில் பாடின பாடல்கள் ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட ஒரு டாப் 10 ஃபேவரட் சாங்ஸ்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே பார்த்தா ஜானகி அம்மா பாடின பாட்டாக தான் இருக்கும். பிளான் பண்ணல, அமைஞ்சதே அப்படி தான் இருந்தது. இப்போ இதில் வரும்போது இந்த கேரக்டர் ஒரு பாடக்கூடிய ஒரு கேரக்டராக வைக்கும் போது அதில் இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இப்படி வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஜானகி அம்மா பாடல்கள் மட்டும் பாடக்கூடிய ஒருத்தங்களாக வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது அம்மாட்டேருந்து இன்ஸ்பயர் ஆனது. அம்மா நல்லா அந்த பாடலெல்லாம் பாடிக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க. அதுலேருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். இல்லை, அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. அங்கே படம் ரிலீஸ் ஆகலை இன்னும். ஸோ நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் காட்டணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.